யோவான் 1:12 என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு என்ன கொடுத்தான்? எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. ஃபர்ஸ்ட் நீங்க அவருடைய பிள்ளையா அப்படின்றத வேதத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, அவருடைய பிள்ளைன்னா உடம் மாறணும் அப்படின்னு. அடப்போயா அப்படின்னு நான் வெள்ளக்காரியை கூட்டு வந்து இங்க நம்ம கலாச்சாரத்துல மாறினா அவங்க மாற மாட்டாங்க. அதனால தேவன் சொல்லுகிறார், அவர் ஒரு நாட்டுக்கு ரட்சகர், உலக ரட்சகர். உன் உடை எப்படி இருக்கட்டும், கலாச்சாரத்தை பத்தி எல்லாம் அவருக்கு பிரச்சனை கிடையாது. எல்லா மனிதனுடைய உள்ளமும் ஒன்றாய் இருக்க வேண்டும். அது அந்த உள்ளத்தில் தேவன் வாசம் பண்ண வேண்டும். அந்த உள்ளத்தில் இந்த ஒரே ஒரு வார்த்தைங்கிற சத்தியம் எல்லா மனிதனுக்குள்ளும் விதைக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமா திட்டமா. நீ எப்படியாவது இருந்துக்க, அதை பத்தி தேவனுக்கு பிரச்சனை இல்லை. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். வெள்ளக்காரனும் பிள்ளைதான் ஏத்துக்குனா, தமிழ்நாட்டுக்காரனும் பிள்ளைதான், தெலுங்கு பேசுறவனும் பிள்ளைதான், இங்கிலீஷ் பேசுறவனும் பிள்ளைதான். ஒன்றே ஒன்று, ஒரே ஒரு குவாலிபிகேஷன், உள்ளத்தில் அவருடைய ரட்சிப்பு இருக்க வேண்டும். அடுத்தாப்புல சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்றாரு பவுல். ரோமர் 8:17 எடுத்து வாசிங்க சத்தமா தெளிவா. ரோமர் 8:17 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரம் நாமே, தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்து உடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவனுடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். தேவன் சொல்லுகிறான், பிள்ளைகளானால் சுதந்திரராமே. இயேசு பிள்ளைகளானால் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு கவனிங்க பங்குள்ளவர்கள் ஆமேன் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால முதலாவது ரட்சிப்பு, ரட்சிப்புக்குள்ள வந்துட்டா. ரெண்டாவது பிள்ளை. பிள்ளை என்று சொன்னால் அவருடைய சொத்துக்களுக்கு சுதந்திரவாளி. பாருங்க, இந்த உலகத்துல பெரிய பில்கட்ஸ் இருக்கிறாரு. இந்த உலகத்துல பெரிய பணக்காரர் யாருன்னா, நம் மாமிசமான ரட்சிக்கப்படாத ஆட்களை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, யாருன்னு சொல்லுவாங்க? பில்கட்ஸ் அப்படின்னுவாங்க. இப்ப பில்கட்ஸுக்கு பாருங்க குழந்தைய பிறக்குது. அந்த குழந்தை பாருங்க போய் இப்ப அது போய் எது சம்பாதிக்கலாம் தேவையில்ல. பில்கேட்ஸுக்கு பிள்ளைய பிறந்ததுனால பில்கேட்ஸுடைய சொத்துக்களுக்கு அத்தனைக்கும் என்னது? அது சுதந்திரவாளி, வாரிசு. அது எல்லா சொத்துக்களுக்கும் அது பங்கு இருக்கிறது, சொந்தம் பாராட்டுகிறது. அதுபோல பிள்ளைகளானால் சுதந்திரராமேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டாள், அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நான் பிள்ளை என்பதை வாழ்க்கையில காண்பிக்க வேண்டும், நிரூபிக்க வேண்டும். பிள்ளைன்னு சொல்லி போட்டு கடன்லையும் பிரச்சனையிலையும் தரித்திரத்திலையும் வியாதியிலும் சத்தியம் தெரியாமோ நிறைய பேர் அப்படிதான். நானும் உங்க கோயில வந்து சேர்ந்துட்டேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு. இது கட்சியில போய் பேர் கொடுத்து மெம்பர் ஆகுறது கிடையாது, இல்ல ஊர்ல பேர் கொடுத்து ஊர்ல சேர்ந்துட்டான் அப்படிங்கிறது கிடையாது. தேவன் சொல்கிறான், பிள்ளைகளானால் சுதந்திரராமே. என்னுடைய பிள்ளைகள் என்றால் அந்த சுதந்திரத்தை, இந்த ஆசீர்வாதத்தை வெளியில காண்பி என்று சொல்லி தேவன் திட்டவட்டமாய் சொல்லுகிறார். அதான் சொல்லுவாரு, நல்ல பாருங்க குவாலிட்டியா இருக்கிற அப்பா சொல்லுவாரு, என் பிள்ளைன்றத வெளியே என்ன பண்ணணும், நீ காமிக்கணும், அவமானப்படுத்திடக்கூடாது. இன்னாருடைய பிள்ளை என்றால் தேசத்திற்கு தெரிய வேண்டும், கிராமத்திற்கு தெரிய வேண்டும். ஒவ்வொரு அப்பாவும் எதிர்பார்க்கிறது. அப்படி தேவன் ஒன்றை எதிர்பார்க்கிறார், நீ எப்படி இருக்கிறீ எனக்கு தெரியாது, என்னுடைய பிள்ளை என்றால் சுதந்திரராமே. ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவன், சுகத்திற்கு பங்குள்ளவன், உயர்வுக்கு பங்குள்ளவன். இந்த விதத்தில் தான் ஜெபத்திலே வர வேண்டும். நாம் பார்த்து கொண்டிருக்கிற தலைப்பு பதில் பெறும் ஜெபம். என்ன ஜெபம்? பதில் பெறும் ஜெபம். ஜெபம் நிறைய பேர் ஜெபம் ஜெபிக்கணும் 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 ஜெபிக்கணுன்றது நல்லது. ஆனால் ஜெபிக்கிறோம், பதில் பெற்றுக் கொள்கிறோமா என்பதுதான் அர்த்தம். படிக்கிறோம், தேர்ச்சி ஆகிறோமா என்பதுதான் அங்கே பொருள். படிக்கிறோம், அதிக மதிப்பெண்கள் பெறுகிறோமா என்பதுதான் பொருள். ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் நிறைய பேர் பாருங்க, சும்மா ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன்னு சொல்லி காலங்களை வீண்படுத்துறது, ஞானங்களை வீண்படுத்துறது.
1 மணி நேரம் ஜெபித்தால் அதற்குண்டான பலனை நான் பெற்றுக்கொண்டேன் என்கிற நிச்சயம் உனக்கு இருக்கிறதா? ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று உன் மனதிலே ஒரு நிச்சயம் இருக்கிறதா? நிறைய பேர் சபைக்கு போயிட்டேன், கிறிஸ்துவன் ஆயிட்டேன், காலமே எழுந்து என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கிறேன்னு தெரியல, ஜெபிக்க சொன்னாங்க ஜெபிக்கிறேன். அப்புறம் சில பேர் என்ன தெரியுமா, விடியகாலம் 2 மணிக்கு ஜெபிக்கணும், விடியகாலம் 4 மணிக்கு ஜெபம் பண்ணும். நீ எத்தனை மணிக்கு ஜெபம் பண்ணாலும் அத்தனை மணிக்கு ஒரு தேவன் தான். யாரும் பெரிய விஷயம் இல்ல. ஜெபத்தில் எத்தனை மணிக்கு எழும்பணும் அப்படின்றது இல்ல, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணும் இல்ல, என்ன ஜெபம் பண்ண, என்ன பதிலை பெற்று கொண்டாய். இன்னைக்கு அநேகர் பாருங்க, ராத்திரிகள்லாம் உட்காந்து உட்காந்து ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி சரீரம் போச்சு. தேவன் சொல்லுகிறார், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறாய் என்பதில்லை, எத்தனை மணிக்கு எழும்புறாய் என்று இல்ல, ஜெபத்தில் முக்கியம் பதிலை உடைய வார்த்தையின் மூலமாய் பெற்றுக் கொண்டானா என்பதுதான் முக்கியம். அதுதான் சலசலன் பண்றதுல பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா வந்தாரு ஜெபம் பண்ணாரு, சும்மா ஒரு சிம்பிளா ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஜெபத்தில் வீண் வார்த்தைகளை அளப்பாத. நிறைய பாஸ்டருங்க இதேதான் வேலை. அம்மாவுடைய கண்ணீரை பாருங்க ஐயா, நோக்கி பாருங்க. அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. கண்ணீருக்கு பதிலை பாஸ்டரும் விசுவாசியும் பார்த்திருக்கீங்களா? தேவன் சொல்லுகிறார், நான் உன் கண்ணீரை துடைப்பேன். கண்ணீர் விடும்போது சொல்லணும், கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஆண்டவரே என் கண்ணீரை துடைப்பீர் என்று நீ சொல்லி இருக்கிறீர். துடைப்பீர் துடைப்பீர் துடைப்பீர். காலமும் சொல்லணும், மத்தியானம் சொல்லணும், நைட்டும் சொல்லணும். சொல்லி கொண்டே இரு. கண்ணீர் துடைக்கும் வரையிலும், சுகமாகும் வரையிலும், வெற்றியை பெறும் வரையிலும் அதை தொடர்ந்து 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 செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்ப பாருங்க, ஜெபத்தில் முக்கியம் என்ன? அநேகர் பாருங்க, ஜெபத்தில் முக்கியம் என்னன்னா வயிறு, முழங்கால், 2வது முழங்கால், 3வது கண்ணு. அநேக சபைகளிலே ஊழியக்காரர்கள் சொல்லிக் கொடுப்பது என்ன? 1வது ஜெபத்தில் முழங்கால், 2வது வயிறு, 3வது கண்ணு. நேரு முழங்கால் இருக்கிறியா? ஃபர்ஸ்ட். 2வது சாப்பிடாம வந்திருக்கியா? வயிறுல ஏதாவது இருந்திருப்போது, இருந்துட்டா ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. 3வது கண்ணை நல்லா என்ன பண்ணு, இருக மூடிக்கா. தூங்கினாலும் சரி, என்ன முழிச்சிருந்தாலும் சரி, கண்ணை மூடிக்கா. அநேக சபைகள்ல ஜெபத்துல முக்கியம் முழங்கால், வயிறு, கண்ணு. தேவ வார்த்தை சொல்கிறது, ஜெபத்தில் முக்கியம் உன் வாய், உன் காது, மனது. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோம். ஜெபத்தில் முக்கியம் வாய். ஆண்டவரே, ஜெபத்துல உட்கார்ந்து முக்கியமான வார்த்தையை நான் பேசுகிறேனா இல்ல அவிசுவாசத்தை பேசுகிறேனா? முதல் என் வாய், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய ஜெபம் என்கிற சமூகத்தில் எப்படி இருக்கணும்? பிரீதியா இருக்கணும். மாத்தி சொல்லி கொடுத்துட்டாங்க. பட்னி, காலு வலிக்கணும், முட்டி, 2வது கண்ணை அப்படி திறந்துடக்கூடாது. நான்லாம் நல்லா திறந்துட்டே தான் ஜெபம் பண்ணுவேன். காலையில் வாக்கிங் பண்ணா திறந்துட்டு தான் ஜெபம் பண்ணுவேன். கண்ணை மூடிட்டு போனா ரோட்ல வந்து அடிச்சிருவான் யாரானது. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் சொல்லுவான், தேவனே நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னோடு கூட இருக்கிறேன். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோம். நான் சொல்ல, அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. நடந்தாலும் நான் கூட இருப்பேன், படுத்திருந்தாலும், கால் உடைஞ்சு கட்டு போட்டு படுத்து தேவனையா பண்ணாலும் வந்துட்ட மகனே. கால் உடைஞ்சிருந்தாலும் நேர் முட்டியில தான் ஆண்டவர் ஏத்துப்பாரு. அப்படியே சொன்னாரு, எந்த நிலையில் நீ ஜெபித்தாலும் உன்னை வெறுக்காதவர் தள்ளாதவர். முட்டி போடா போடு, முட்டி போட வேணாம்னு சொல்லல, போடு. போட முடியலையா உக்காந்துக்கா, பிரச்சனையே கிடையாது. கம்பல்சரி முட்டி போடணுன்றதெல்லாம் பைபிள் வேதம் சொல்லவில்லை. நடந்து வேலைக்கு அவசர அவசரமா போயிட்டு இருக்கிறான், நடந்துட்டே ஜெபம் பண்ணிட்டு போலாம், பிரச்சனையே கிடையாது. அதனால ஆண்டவர் லேட் ஆயிடுச்சு, நடு ரோட்ல முட்டி போட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணு. அவன் சொல்லுவான், மூதேவி எங்கே வந்து நீ வண்டி போற இடத்துல பண்ணிட்டு இருக்க? வெள்ளி பொன்னை சம்பாதிப்பதை காட்டிலும் கிறிஸ்தவன் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும். ஆமா, ராத்திரி பகலும் வேதத்தில் ஞானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். என்ன
நைட் ஷிஃப்ட் வந்தாலும் சரி, என் கை வேலை செஞ்சுட்டு இருக்குது, ஆனா என் இருதயமும் என் மனதும் உம்மை துதித்துக் கொண்டு இருக்கிறது. இரவும் பகலும், பகல் ஷிஃப்ட் வந்தாலும் துதிக்க போறேன். அதுக்காக வேலைக்கு போறேன், எப்படி துதிக்கிறதுன்னு. அதனால சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு 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 என்ன பண்ணக்கூடாது? ராத்திரி பகலும், ஸ்கூல்லும் சரி, காலேஜ்லயும் சரி, வேலையிலும் சரி, நியாயப்பிரமாண புத்தகத்தை பேசிட்டு என் கல்வியில, என்னுடைய எக்ஸாம்ல பெரிய லெவல்ல நான் எடுக்கணும் ஆண்டவரே சொல்லிட்டே இரு. என் வேலையில பெரிய உயர்வை நான் பார்க்க வேண்டும். என் கையின் பிரயாசத்தை நான் சேர்த்து வைக்க வேண்டும். என் பிள்ளைகளுக்காக நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக ஆஸ்திகளை சேர்த்து வைக்கணும் இயேசுவின் நாமத்தில். ஆமா, வருது, எங்க போதுன்னு தெரியல ஆண்டவரே சொல்லக்கூடாது. எங்கேயோ போட்டோம், ஆனா சொல்றேன். சொல்லும் போது தேவன் எல்லாவற்றையும் கண்டிக்க தேவன் நல்ல தேவனா இருக்கிறார்.